வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாபம் நட்டம்ங்கிற டாப்பிக்கில் வந்து 6th ஸ்டாண்டர்ட், அதாவது 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்ம் புக்கில் இருக்கக்கூடிய 3rd யூனிட்டில் கடைசியான பயிற்சி கணக்குகள் பார்க்க போகிறோம். பயிற்சி 3.2. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு விற்பனையாளர் 3 பொருட்களை 325, 450, 510 சொல்லி வாங்குறாரு. அதை 350, அதாவது 325 வாங்கினதை 350க்கு விற்கிறாரு, 450க்கு வாங்கினதை 425க்கு விற்கிறாரு, 510க்கு வாங்கினதை 525க்கு விற்கிறாரு. அப்படின்னா மொத்த லாபமா நட்டமான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தனித்தனியாக லாபமா நட்டமான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 25, 50ங்கிறப்ப 25 ரூபாய் ப்ராஃபிட். அடுத்ததுல வந்து குறைஞ்சிருக்கு, அப்ப 25 ரூபாய் லாஸ். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 510, 525 அதிகரிச்சிருக்கு. ஸோ 15 ப்ராஃபிட். ஸோ அப்போ 2 ப்ராஃபிட் ஆட் பண்ணோம்னா 40 வரும். 40லேருந்து 25 லாஸை கழிச்சோம் அப்படின்னா மிச்சம் இருக்க 15ங்கிறது ப்ராஃபிட். ஸோ அப்போது ஆன்சர் என்ன? மொத்த லாபமா நட்டமான்னு கேட்டாங்கன்னா லாபம் தான் கிடைக்கும். அது 15 ரூபாய் லாபம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பல்பொருள் அங்காடி விற்பனையாளர் வந்து 750க்கு ஒரு கணிப்பானை வாங்குறாரு. அதனுள் 100 மதிப்புள்ள மின்கலம் பொறுத்துறார். ஸோ 750 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதில் 100 ரூபாய் அவர் பேட்டரி போடுறாரு. அப்போ டோட்டலாக அவர் வாங்கினது வந்து 850 ரூபாய்க்குன்னு அர்த்தம். இதன் வெளி உரையாக 50 ரூபாய். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு கவர் ஒன்று போடுறாரு. ஸோ அப்போ 900 ரூபாய் மொத்தம் அதுக்கு ஆயிருக்கு. ஆனால் அதை 850 ரூபாய்க்கு தான் விற்பாரு. அப்போ 900 ரூபாய் உள்ள ஒரு பொருளை 850 ரூபாய்க்கு விற்றாருன்னா கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? லாஸ் கிடைக்கும். எவ்வளோ லாஸ் கிடைக்கும்? டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 50 ரூபாய். ஸோ அப்போ அவருக்கு கிடைத்தது லாபமா நட்டமான்னு கேட்டாங்கன்னா நட்டம், 50 ரூபாய் நட்டம். அடுத்து மூன்றாவது கேள்வி. நாதன் ஒரு கிராமத்து விற்பனையாளரிடம் இருந்து 800 ரூபாய்க்கு 10 குடுவைகள் தேன் வாங்குறார். ஸோ 10 குடுவையோட தேன் விலை வந்து 800 ரூபாய். அவற்றை ஒரு நகரத்தில் ஒரு குடுவை, அதாவது ஒரு குடுவை வந்து 100 ரூபான்னு சொல்லி விற்கிறார். அப்படின்னா லாபமா நட்டமான்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா ஞாபகம், வாங்கினது 10 குடுவை 800 ரூபாய்க்கு, ஆனால் விற்கிறது ஒரு குடுவை 100 ரூபாய்க்கு. அப்போ டோட்டல் எத்தனை குடுவை இருக்கு? 10 குடுவை. அவர் எத்தனை குடுவை 10 குடுவை விற்றா எவ்வளோக்கு ஆகும்னு பார்ப்போம். ஸோ அப்போ ஒரு குடுவை 100 ரூபான்னு விற்றாருன்னா 10 குடுவையை 1000 ரூபாய்க்கு விற்பாரு. அப்ப அவர் வாங்கினது 800 ரூபாய்க்கு, ஆனால் விற்றது 1000 ரூபாய்க்கு. அப்போ கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 200 ரூபாய். ஸோ அவருக்குரிய ப்ராஃபிட் வந்து 200 rupees. அடுத்து, ஒருவர் 400 மீட்டர் நீளமுள்ள துணியை 60,000 ரூபாய்க்கு வாங்கி 1 மீட்டர் 400 வீதம் விற்பனை செய்கிறார். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 400 மீட்டரை 60,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஆனால் அவர் விற்கிறது பார்த்தீங்கன்னா 1 மீட்டரை 400 ரூபாய்க்கு. அப்போ இந்த 400 மீட்டரையும் 1 மீட்டர் 400 ரூபான்னு விற்றா எவ்வளோ ஆகும்னு பார்க்குறோம். ஸோ அப்போ 400 மீட்டருங்கிறப்ப என்ன பண்ணணும்? 400 மீட்டர் துணி இன்ட்டு 400 ரூபாய். ஸோ அப்போ என்ன வரும்? 1,60,000 ரூபாய் வரும். ஆனால் வெறும் 400 மீட்டர் எவ்வளோக்கு தான் வாங்குறாரு? 60,000 ரூபாய்க்கு தான் வாங்குறாரு. விற்கும் போது 1,60,000 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ கண்டிப்பாக அவருக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட். அதுவும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் வந்து ப்ராஃபிட்டில் அவர் விற்கிறார். ஓகே. ஸோ இந்த ப்ராஃபிட் லாஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சிட்டோம்னாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து மேற்சிந்தனை கணக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது என்னங்கிறத பார்க்கலாம். இதில் ஒரு 4 சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வந்து இந்த யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஒரு வியாபாரி 1 டசன் 20 வீதம் 2 டசன் வாழைப்பழங்கள் வாங்குறாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 டசன் 20 ரூபான்னு 2 டசன், ஒரு டசனுக்கு எத்தனை இருக்கணும்? 12 இருக்கணும். ஸோ அப்போ 12 20 ரூபானா ஒரு டசன் 20 ரூபாய். டசன்னா 12 பனானாஸ் இருக்கும். அப்போ 12 பனானாஸ் 20 ரூபானா 2 டசனுங்கிறப்போ 20 + 20 40 ரூபாய். 24 பனானாஸை 40 ரூபான்னு வாங்கியிருப்பாரு. ஒரு வாழைப்பழம் ஒரு 3 ரூபான்னு சொல்லி அவற்றை விற்பனை செய்தார் எனில் அவற்றுடைய லாபம் அல்லது நட்டம் காண்க. ஒரு வாழைப்பழம் எவ்வளோக்கு விற்கிறாரு? ஒரு பனானா வந்து 3 rupeesக்கு விற்கிறாரு. அப்படின்னா இந்த 24 பனானாவை எவ்வளோக்கு விற்பாருன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வாங்கினது 24 பனானா. ஸோ அப்போ 24 பனானாஸ்க்கு பார்க்கும்போது என்ன வரணும்? 24 × 3 போடணும். ஸோ 24 × 3 வந்து 72 rupees. ஸோ வாங்கினது 40 ரூபாய், விற்றது 72 ரூபாய். அப்போ அவர் கண்டிப்பாக என்ன கிடைச்சிருக்கணும்? ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்கணும். எவ்வளோ ப்ராஃபிட்? டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 32 rupees. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு இது ஆன்சர். சாரி, 5th கொஷனுக்கு
அடுத்து 6th கொஸ்டின் பாருங்க. ஒரு விற்பனை நிலையம் 1 டசன் பேனாக்களை 216 ரூபாய்க்கு வாங்குது. அதாவது 12 பேனாவை 216 ரூபாய்க்கு வாங்கி சில்லறை செலவா 58 ரூபாய் செலவும் செய்யறாங்க. அப்ப 216 பிளஸ் 58 ரூபாய் ஆட் பண்ணோம்னா தான் அது 12 பேனாக்களோட விலையா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேனாவுக்கு 2 ரூபாயை குறைச்சு விற்பனை செய்யும் போது அவருக்கு லாபம் 50 ரூபாய் கிடைக்குது. அப்படின்னா அதோட மார்க்கெட் பிரைஸ் என்ன, எவ்வளவு ரூபாய்க்கு அவங்க வித்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 6th சம் பாருங்க. அதாவது 12 பென்ஸ் 216 ரூபாய்க்கு வாங்குறாரு. அவர் எக்ஸ்ட்ரா எவ்வளவு செலவு செய்யறாரு, 58 ரூபாய் செலவு செய்யறாரு. அப்ப அதை ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஆட் பண்ணோம்னா 4 7 அப்ப 274 ரூபாய் 12 பேனாவோட விலை. இது என்ன பண்றாங்க, இப்ப இந்த 274 ரூபாயோட சேர்த்து இங்க என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட். ஏன்னா விற்பனை விலையோட ப்ராஃபிட்டை ஆட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும், குறித்த விலைங்கிறது கிடைக்கும். ஓகே, அது என்ன கேட்டிருக்காங்க, ஒரு பேனாவுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம லாபம் என்ன பண்ணணும், 50 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது என்ன வருது, 324 ருபீஸ் வருது. அப்போ 12 பேனாவை அவர் 324 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. அப்போ ஒரு பேனாவோட குறித்த விலை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 324 டிவைடட் பை 12 எவ்வளவு வருது, 27. 27 ரூபான்னு போட்டக்கூடாது, தப்பு. ஏன்னா இங்க என்ன கொடுத்திருக்காரு, அவரு டிஸ்கவுண்ட் வேற கொடுத்திருக்காரு. எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காரு, 2 ரூபாய். ஒரு பேனாக்கு 2 ரூபாய் குறைச்சிருக்காரு. அப்ப அந்த டிஸ்கவுண்ட் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும், மார்க்கெட் பிரைஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், டிஸ்கவுண்டை வாங்கிய அதாவது விற்பனை விலையோடு சேர்த்து டிஸ்கவுண்டையும் ஆட் பண்ணும்போது தான் மார்க்கெட் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு 29 ருபீஸ். இது ஒரு பேனாவோட விலை. அடுத்து 7வது கேள்வி பார்க்கலாம். ஒரு காய்கறி விற்பனையாளர் ஒரு வாரத்தின் முதல் 3 நாட்கள்ல ஒரு நாளுக்கு கிலோ ஒன்றுக்கு 10 வீதம், 1 கிலோ 10 ரூபான்னு சொல்லி 10 கிலோ தக்காளியை வாங்குறாரு. ஃபர்ஸ்ட் 3 டேஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கிலோ 10 ரூபான்னு 10 கிலோ வாங்குறாரு. 10 கிலோங்கிறப்ப 10 × 10 100 ரூபாய்க்கு. இதே இது எத்தனை நாளைக்கு வாங்குறாரு, 3 டேஸ்க்கு வாங்குறாரு. அப்ப 3 டேஸ்க்குன்னா 30 கேஜி. 30 கேஜியை 300 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். ஓகே, அடுத்து என்னன்னா இந்த 3 நாட்கள்ல நாள் ஒன்றுக்கு 1 கிலோ தக்காளி நசுங்கி விட்டுருச்சு. அப்ப நசுங்கி போச்சுன்னா என்ன அர்த்தம், 3 கிலோ தக்காளி போயிருச்சு. அப்ப 27 கேஜி 300 ரூபான்னு வாங்கியிருப்பார். அவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு. அடுத்த 4 டேஸ்க்கு என்ன பண்ணியிருக்காருன்னா மீதமுள்ள 4 நாட்கள்ல கிலோ 1 ரூபாய் 8 ரூபான்னு சொல்லி 15 கிலோ தக்காளி வாங்குறாரு. ஓகேவா? ஸோ அப்ப 4 டேஸ்க்குங்கிறப்போ 1 கிலோ 8 ரூபான்னு சொல்லி 15 கிலோ வாங்குறாரு. அப்ப 15 × 8 போட்டோம்னா என்ன வரும், 120 ரூபாய். ஓகேவா? இது 4 டேஸ்க்குங்கிறப்போ 4 × 120. ஸோ 4 × 120 480 ருபீஸ். அண்ட் கேஜியில் பார்க்கும்போது 15 × 4 எவ்வளோ, 60. ஓகேவா? அப்போ 60 கேஜி 480 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். ஓகே சார், இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். வாரம் முழுவதிலும் 1 கிலோ தக்காளி 20 ரூபான்னு சொல்லி விற்பனை செஞ்சா அந்த வாரத்தில் அவருக்கு லாபமா நட்டமான்னு கேட்குறாங்க. ஸோ வாரம் முழுவதும் ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு இவ்வளோ, நெக்ஸ்ட் 4 டேஸ்க்கு இவ்வளோ. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் கேஜி பார்க்கும்போது 87 கேஜி. ஏன்னா இங்கே 27 3 கிலோ நசுங்கி போச்சு. அதனால 27 + 60 ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், அதுதான் ஒரு வாரத்துக்குரிய தக்காளி வாங்கினது. சப்போஸ் 7 14 கரெக்டு தானே? ஓகேவா? ஸோ இவ்வளோ கேஜியையும் சாரி டோட்டலே ஆட் பண்ணியாச்சுல, 27 60 ஆட் பண்ணோம்னா 87 கேஜி. ஸோ 87 கேஜியை எவ்வளோ ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்காரு, 300 + 480 ஆட் பண்ணுங்க, டோட்டல் எவ்வளோ 780க்கு. ஆனால் அவர் எவ்வளோக்கு விற்கிறாரு, 1 கேஜி 20 ரூபான்னு சொல்லி விற்றார்னா அப்போ 87 கேஜி எவ்வளோக்கு விற்றுருப்பாரு, 87 கேஜிங்கிறப்போ 87 × 20. ஸோ 87 × 20 போடும்போது 0
4 மிச்சம் 1 16 1 17. ஸோ 1740 ரூபாய்க்கு விற்றுருப்பாரு. ஸோ வாங்கினது 780 ரூபா, விற்றது 1740 ரூபா. ஸோ அப்போ கண்டிப்பாக அவருக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ப்ராஃபிட் தான். ஸோ அப்போ கழிங்க எவ்வளோ ப்ராஃபிட்னு கண்டுபிடிச்சலாம். 0 6 9. ஓகேவா? ஸோ 960 ரூபாய் வந்து அவருக்கு ப்ராஃபிட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கடைசி கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு எலக்ட்ரீஷியன் பயன்படுத்தப்பட்ட தொலைக்காட்சி பெட்டி ஒன்றையும் குளிர்சாதன பெட்டி ஒன்றையும் முறையே 12,000 ரூபாய் 11,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஃப்ரிட்ஜு, டிவி. ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து டிவி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிவி, அடுத்து வந்து ஃப்ரிட்ஜு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோக்கு வாங்குறாரு? 12,000. இது ஓகே 12,000 ரூபாய்க்கு வாங்கி இதை 11,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. இப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ செலவு செய்கிறாருன்னா, தொலைக்காட்சி பெட்டி சரி செய்கிறக்கு 1000 ரூபாயும், குளிர்சாதன பெட்டிக்கு வண்ணம் திட்ட 1500 ரூபாயும் செலவு செய்கிறாரு. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா இதுக்கு 1000 ரூபாய் செய்கிறது, இங்கே 1500 ரூபாய். அப்போது எவ்வளோ? 13,000 ரூபாய் இதோட காஸ்ட் ப்ரைஸு. இதுக்கு வந்து 12,500 ரூபாய் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, தொலைக்காட்சி பெட்டியை 15,000 ரூபாய்க்கும், குளிர்சாதன பெட்டியை 15,500 ரூபாய்க்கும் விலை வச்சு விற்கிறாரு. அப்படி விலை விற்கும் போது அவர் 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் வேற கொடுத்தாருன்னா லாபமா நட்டமான்னு கேட்குறாங்க. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து 15,000 ரூபாய்க்கு விற்கிறாரு, இதை 15,500 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு? 1000 ரூபாய் ரெண்டுக்குமே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்போ இதோட விலை எவ்வளோ? 13,000 ரூபாய் காஸ்ட் ப்ரைஸ் உள்ளதை 14,000 ரூபாய்க்கு விற்கிறாரு. 12,500 ரூபாய் காஸ்ட் ப்ரைஸ் உள்ள ஃப்ரிட்ஜை வந்து 14,500 ரூபாய்க்கு ஃபைனலாக விற்கிறாரு. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அவருக்கு ப்ராஃபிட் தான். இங்கே வந்து 1000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும், இங்கே வந்து என்ன கிடைக்கும்? 2,000 ரூபாய். ஸோ அப்போ டோட்டலாக அவருக்கு 3,000 ரூபாய் வந்து ப்ராஃபிட்டு தான் கிடைக்கும். ஓகே. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 3,000 ருபீஸ் ப்ராஃபிட். ஓகே, அவ்வளோதான். இதோட வந்து இந்த யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த நினைவில் கொள்கைங்கிறத ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பட்டியலும் அங்காடியின் பெயர், பட்டியல் எண், நாள், பொருளின் எண்ணிக்கை, விலை, ஒவ்வொரு பொருளின் மதிப்பு மற்றும் பட்டியலின் மொத்த தொகை போன்றவற்றை பெற்றிருக்கும். ஒரு பொருளை விற்பதற்கான விலை தான் விற்பனை விலை. எப்பயுமே விற்பனை விலை அதிகமாக இருந்துச்சு அடக்க விலையை விட அப்படின்னா கண்டிப்பாக லாபம். ஓகேவா? அடக்க விலை அதிகமாக இருந்து விற்பனை விலை கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே நட்டம். தள்ளுபடிங்கிறது குறித்த விலையிலேருந்து விற்பனை விலையை கழிச்சோம்னா தள்ளுபடி கிடைக்கும். இதே இது விற்பனை விலை வேணும்னா குறித்த விலையிலேருந்து தள்ளுபடியை கழிக்கணும். அவ்வளோதான். இதோட வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு? 3rd யூனிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 4th யூனிட். இதில் வந்து முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். இது ஜியாமெட்ரி தான். இதில் இந்த முக்கோணம் சார்ந்த கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க, அதை மட்டும் பார்த்துட்டோம்னா இது முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த யூனிட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.